சார் சும்மாவே என் படத்துக்கு பிரச்சனை வரும். இந்த உத்தரவை தற்பொழுது இரு நீதிபதிகள் தலைமை நீதிபதி அமர்வு நிறுத்தி வைத்திருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் ஜனநாயகன் படத்தினுடைய அடுத்த விசாரணை சென்சார் போர்டு சான்றிதழ் வழங்க வேண்டும் என்று ஜனநாயகனுடைய பட நிறுவனம் தாக்கல் செய்த மனு மீதான விசாரணையில் கொடுக்கப்பட்ட தீர்ப்புக்கு எதிராக சென்சார் போர்டு தாக்கல் பண்ணியிருந்த மேல்முறையீடு அடுத்த விசாரணை 21ஆம் தேதி தான் நடத்தப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதன் மூலமாக பொங்கல் என்று அல்லது பொங்கல் விடுமுறையிலோ ஜனநாயகன் வெளியாவதற்கு சட்ட ரீதியிலான சிக்கல் என்பது உறுதியாக இருக்கிறது. இதன் மூலமாக ஜனநாயகன் திட்டமிட்டபடி பொங்கல் முன்னிட்டு வெளியாகும் என்பது ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. கடுப்பாகுதுல்ல. பார்த்து நிறைய பேர் கேக்குறாங்க, தேர்தல் நேரத்துல வாக்குறுதி கொடுத்தீங்களே நிறைவேற்றினீங்களான்னு. இந்த 1,30,00,000 சகோதரிகள் சொல்லுவார்கள், நாங்கள் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றி இருக்கிறோம் என்பதை பறைசாற்றக்கூடியவர்கள் அவர்கள். சம வேளைக்கு சம ஊதியம் வழங்கும் வலியுறுத்தி சென்னை எழும்பூர் காந்தி இருதல் சாலையில் போராட முயன்ற இடைநிலை ஆசிரியர்களை காவல்துறையினர் கைது செய்திருக்கின்றனர். என்னடா என்னம்மா இது வந்து அண்ணன் தம்பி பொங்கல்னாங்க. இந்த பொங்கல் அண்ணன் தம்பி பொங்கல் அவ்வளவுதான். படம் வந்து ஒத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. ஸோ அண்ணன் இன்னைக்கு பொங்கல் கொண்டாடல, ஸோ தம்பியும் கொண்டாடக்கூடாதுல்ல. ஆமா, இது அண்ணன் பொங்கல் தான், அண்ணன் தம்பி பொங்கல் தானேட்டாங்க. அண்ணன் கொண்டாடல பொங்கல். இப்போ அண்ணன் கொண்டாடல, சரி தம்பியை கொண்டாடாம போயிடலாம்ல. அப்போ அவங்க மட்டும் ஏன் கொண்டாடுறாங்க? அது ஏதோ அடிச்சு விட்டு போனார் அன்னைக்கு. இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை தான் மையப்படுத்தி பராசக்தி எடுத்துக்கிறாங்க. அன்னைக்கு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்ல யாரு வந்து பதவியில் இருந்தாங்கன்னு பார்த்தா காங்கிரஸ் தான் இருந்திருக்கு. அப்போ காங்கிரஸ் எதிர்த்து தான் திமுக வந்து இந்திய எதிர்ப்பு போராடி வாங்கி கொடுத்தாங்க. இன்னைக்கு கூட்டணி தான் காங்கிரஸும் திமுகவும் இருக்குது. ஒரு பெரிய பிரச்சனையா மக்கள்கிட்ட நாங்க இவ்வளவு போராடணும் அப்படின்னு சொல்லி நீங்க கொண்டு போய் சேர்க்கும் போது, நீங்க யாரை எதிர்த்து யாருக்காக போராடினீங்கன்னு கேட்கும்போது நாங்க காங்கிரஸ் எடுத்து மக்களுக்காக போராடணும் அப்படின்றது பதில் வரும். ஐயோ மகனே, அத பத்தி யோசிக்கவே இல்லையே. அங்க கேள்வி வரும்ல, யார் கூட நீ கூட்டணி வச்சிருக்கன்னு கேள்வி வரும். இப்ப நீ யார் கூட கூட்டணி வச்சிருக்க? இப்ப காங்கிரஸ் கூட தான் வச்சிருக்கேன் அப்படின்றது. ஒரு பக்கம் மக்கள் வந்து போராடிட்டு இருக்காங்க, இதே தூய்மை பணியாளர்கள் எங்களுக்கு வேலை கொடு அப்படின்னு போராடிட்டு இருக்காங்க. ஆனா இதெல்லாம் எதுவுமே நடக்காத மாதிரி முதல்வர் வந்து பிரியாணி சாப்பிடுறாரு தூய்மை பணியாளர்களுடன். தூய்மை பணியாளர்களை நீ பணியாளர்களாகவே மதிக்காம, அவங்களுக்கு நீ எந்த ஒரு உரிமையும் தராம அவங்களோட உட்காந்து பிரியாணி சாப்பிட்ட, இதன் மூலம் நீ எங்களை எப்படி காட்சிப்படுத்துற? எங்களை காட்சிப்படுத்துற விதமே எங்களுக்கு பிரச்சனையா இருக்குன்ற. நாங்க சோத்துக்கு செத்தவங்க கிடையாது. ஸ்டாலின் அங்கிள், வாட் அங்கிள் இஸ் வெரி ராங் அங்கிள். ஆனா பொங்கல் விழால தூய்மை பணியாளர்களுக்கு பிரியாணி. இதான்டா திமுக, இதான் திமுக, மறந்துடாத. சோத்துக்கு செத்தவன் பிரியாணிக்கு செத்தவன், பிரியாணி கொடுத்தா ஒரு நாள் சோறுல இவன் ஓட்டு போட்டுருவான்னு நம்புறேன். கூட ஒருத்தர் இருக்கிறாருல, வடச்சென்னை முதல் மந்திரி. அந்த முதல் மந்திரி கொடுக்குற ஐடியா, நீ அந்த முதல் மந்திரியை நம்பியே நாசமா போற. ஒரு பையன் தந்து சிலம்பத்தை வாங்கி சுத்துறாரு, அதெல்லாம் பண்றாரு. டேக் ஓகே கேமரா, டேக் ஓகே கேமரா ஆஃப். எல்லாத்தையும் நிறைவேற்றிட்டோம். உங்கள் கனவு என்ன அதை சொல்லுங்க, நாங்க நிறைவேற்றி தரோம்ன்றதுல. எங்கள் கனவு நீங்க வீட்டுக்கு போறது. நக்கல்யா அவனுக்கு லேப்டாப் ஸ்கீம் வாங்க வாங்க, அதான் கிட்டத்தட்ட 2000 கோடி செலவு பண்ணிருக்காங்க. 1 கோடி நீ பார்த்த. ஆமாப்பா, 1 கோடி. இந்த 2000 கோடியும் உண்மையா நான் எப்படின்னா தாவேகாவின் வாக்குகளை பிரித்து விடலாம் அப்படின்றதுக்காகவே இந்த 2000 கோடி செலவு பண்ணிருக்காங்க. நாச்சியப்பம் பாத்திர கடையில பேர் குத்துவாங்களா, அந்த மாதிரி லேப்டாப்ல புல்லட் பாண்டி அப்படின்ற மாதிரி இந்த 2 பேரு. நாச்சியப்பம் பாத்திர கடையில பாண்டி, புல்லட் பாண்டி அழுத்த மாட்டீங்க. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.